பருவநிலை கிளைமேட் இது ஒரு முக்கியமான காரணமான்னு கேட்டால் இது ரொம்பவே முக்கியமான காரணம் ஐடி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும். பெங்களூரில் ஐடி நிறுவனங்கள் அதிகப்படியாக உருவாகுவதற்கு பல ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. அதில் முக்கியமான ஒரு காரணம் தான் கிளைமேட். அங்கிருந்த குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையை ஐடி கம்பெனிகள் விரும்பினாங்க, ஐடி ஊழியர்கள் விரும்பினாங்க. அதனால் அந்த இடத்துல அதிகப்படியான ஐடி நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சது. அப்படி பெங்களூரோட கிளைமேட்டை தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நகரம் அப்படின்னு பார்த்தா அது கோயம்புத்தூர் மட்டும்தான். மேற்கு தொடர்ச்சி மலையோரம் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான வருஷம் முழுவதும் ஒரே சீதோஷ்ண நிலையில் இருக்கிற ஒரு நகரம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக கோயம்புத்தூரில் இயற்கை அபாயங்கள் அவ்வளவு கிடையாது, பூகம்பம் கிடையாது. சென்னை மாதிரி டிசம்பர் நேரத்தில் வெள்ளம் வரும் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை. சென்னையில் டிசம்பர் வெள்ளத்தினால ஐடியோட ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. அதே மாதிரி பெங்களூர் கடந்த ஆண்டு சந்திச்சது போல் வாட்டர் ஸ்கேசிட்டி அங்கே கிடையாது. வாட்டர் ஸ்கேசிட்டினாலையும் ஐடி நிறுவனங்கள் பெரும் பிரச்சனையாக அங்கே சந்திச்சிருக்காங்க. மும்பை, டெல்லி மாதிரி பொல்யூஷன் இல்லை. இந்த பொல்யூஷன் என்ன ஆகுதுன்னா ஐடி ஊழியர்களோட ஹெல்த்தை பாதிக்குது, அதுவும் ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸை பார்க்கும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையோரம் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான நகரம் தான் கோயம்புத்தூர். அங்கே இயற்கை அபாயங்களும் இல்லை அப்படிங்கிறதுனால கிளைமேட்டும் ஓரளவுக்கு வருடம் முழுவதும் நல்ல சீதோஷ்ண நிலை இருக்கிறது. ஐடி நிறுவனங்கள் கோயம்புத்தூரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது.